அம்மையார் இந்தியாவின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த 11/12ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயணத்தில் என்ன நடந்தது? ஜிஎஸ்டி குறைத்திருக்கும் நாளில் எல்லோரையும் வரவைத்து குறை சொல்லுங்கள் என்ற குறைகளை கேட்டுவிட்டு யார் குறை சொன்னார்களோ அவர்களை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து அதை வீடியோவில் படம் பிடித்து வெளியிட்டதெல்லாம் பத்திரிகையாளர் நன்கு அறிவார்கள். ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை இந்த நாட்டின் நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுவரை நாடு முழுவதும் 49 கோடி வங்கி கணக்குகள் இருப்பதாகவும் மொத்தம் 29.76 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தமிழகத்தில் 5.9 கோடி பேருக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி கடன் வழங்கிட்டிருப்பதாக கூறியதோடு கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு ரூபாய் 13,180 கோடி முத்ரா யோஜனா கடன் வழங்கியிருப்பதாக சொல்கிறார். தமிழ்நாட்டில் அவருடைய கணக்குப்படி எங்கே இந்த 49.5 கோடி வங்கி கணக்குகள் இருக்கின்றன, 29.76 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறதா? அங்கு வந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகர்கள் எல்லாம் இதை பார்த்து புருவத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். ஒரு நிதியமைச்சரை இப்படி உண்மைக்கு புறம்பான புள்ளி விவரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லலாமா? இதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். தலைவர் ராகுல் காந்திஜி பற்றி நீங்கள் அறிந்ததே, பெண்களுக்கு என்றுமே ஒரு முன்னுரிமை கொடுக்கும் தலைவர் நமது தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் இன்று கூட நமக்கு ஸ்தாபன நாளில் ஒரு வாழ்த்து செய்தியை அதில் குறிப்பிட்டுள்ளார். அதை நம்மை மிகவும் புகழ்ந்து குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த செல்வ பிறந்தகை அவர்களும் நமக்கு ஒரு வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டுள்ளார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மணிப்பூரில் பெண்களுக்கு கேட்ட ஒரே தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் தான். ஆனால் பாஜக பெண்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை பற்றி வாயை திறப்பதில்லை. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அகில இந்திய பாஜகவின் தேசிய தலைவியாக இருக்கிறார். அந்த அம்மையார் இப்போதுதான் வாயை திறந்திருக்கிறார். எதற்காக வாயை திறந்திருக்கிறார்? என்ன ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாயை திறந்திருக்கிறார்.